Okay, the next one is there are many different type of technology that can help a young disabled person become independent. For example, if someone has very limited movement, they can control a computer screen with a high gas. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. பார்த்தீங்களா, there are many different types of technology that can help a young disabled persons become independent. Nowadays, different kinds of technology is involved for the young disabled person's life to do his work without anybody's help. Independent அவங்க செய்யறதுக்கு இது உதவி பண்ணுது. For example, if someone has very limited movement, they can control the computer screen with high gas. எங்களாலாம் நடக்கவே முடியாது, இல்லை சேர்லேயே தான் உட்காந்துருப்போம், டிசேபிள்டு பீப்புளாக இருக்காங்களே, அந்த மாதிரி ஆட்கள்லாம் தன்னுடைய கண் பார்வையின் மூலமாக அந்த கண் விழிகள் மூலமாகவே இங்கே உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிசிசியன்ட், ஒரு சயின்டிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக பாசிட்டிவாக ரீசென்ட்லி தான் அப்போ தான் இறந்தாருக்கும். நான் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் எகோ, சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தார். ஆக்சுவலாக யூஸ்டு இன் திஸ் டிவைஸ், அவர் இந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த கண் விழி மூலமாகவே அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பேஜ் டு பேஜ் ரீட் பண்ணுறது, அவர் என்ன நினைக்கிறாரோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட் ஆகுது. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. அந்த கண் விழியை வைத்து அவங்க பேஜையே அப்படி என்ன பண்ணலாம், தள்ளிட்டு போகலாம், படிக்கலாம். They don't need to press a button or anything. பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், வேறு ஏதாவது ஒர்க்கு அப்படிலாம் எதுவுமே தேவை. ஆளாக உட்காந்துருப்பாங்க, அவங்களுடைய பார்வையே அந்த ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக நகரும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து அது மாட்டுக்கு நகரும் அப்படின்னு. Just one person, Kim, works with all 42 students here at my school and help us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. It has opened up the world to me. Just one person, and the ஒரே ஒரு ஆள் யார், கிம், works with all 42 students here at my school. என்னுடைய பள்ளியில் என்ன மாதிரி 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. she is helping us in many ways by introducing different kinds of technology to improve our skills, to access with computers, to access in technology நாங்கள் முயல்வதற்கு, to make our life easier as normal person மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு she is helping us in different ways. she is amazing சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு guy. I don't know what we would do without her. அவங்க இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. Without her, we would lose out on so many opportunities. ஒருவேளை அவங்களாம் நாங்கள் நிறைய விஷயத்தை இழந்திருப்போம். It has opened up the world to me. Not only that, இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுடைய இந்த உலகத்தை பார்ப்பதற்கு, சக மனிதர்கள் போல பார்ப்பதற்கு இது மிக உதவியாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு வழி எங்களுக்கு திறந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. நாங்களும் உள்ள சக மனிதர்கள் போல் டெக்னாலஜி பயன்படுத்தி எங்களுடைய லைஃப்பை நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவோம், மேம்படுத்திக் கொள்வோம் என்பதற்கு இந்த டெக்னாலஜி எங்களுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.